ஏன் காலையிலேயும் காய்கறி பிரியாணியாட்டு செஞ்சிட்டியா? வெஜிடபிள் பிரியாணி நேற்று செய்யலான்ட்டு ரெடி பண்ணனா, அப்புறம் இவங்க அப்பா கடையில தோசையும் புரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்ல. மழை வந்துருச்சு, அதை அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் மறுபடியும் இப்போ எந்திரிச்சு அரிசி கொஞ்சம் அதிகமா ஊற போட்டு காலையிலுக்கு செஞ்சுக்கலாம். கட் பண்ணி வச்ச காயெல்லாம் போட்டு செஞ்சாச்சு. சூடா சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு. மழை இந்த அன்னதானம் நம்ம கோயில் அன்னதானம் போட்டாங்களே இதே மாதிரி தானே போடுவாங்க. அந்த மாதிரி சூடா செஞ்சாச்சு. குழந்தைங்களுக்கு இப்போ போட்டு வச்சுட்டு சீக்கிரம் போடு வேன் வந்துற போகுது. வேன் வரக்குன்னு கொஞ்சம் டைம் இருக்குது, சொல்ல முடியாது. நிறைய பீன்ஸ் கேரட் கட் பண்ணி போட்டிருக்கலாம்ல. போட்டேன். கொஞ்சம் புதினா தழை இருந்திருந்தா அது வேற லெவலில் இருந்திருக்கு. அது இல்லை, புதினா இல்லை, கொத்தமல்லி இருந்துச்சு. புதினா தழை வந்து அந்த எண்ணெயில் வதக்கிற போத வதக்கிடுறாங்களா, அது வேற லெவலில் இருக்குதுல்ல செம்மையா. நம்ம ஆராதனாவுக்கு பேர் வைக்கும்போது பச்சைநாயகம் கோயில் அப்படித்தானே செஞ்சுருந்தாங்க. ஆனால் தயிர் கொண்டு வர சொன்னா தயிர்தே இல்லைங்க நண்பர்களே, தேங்காய் சட்னி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பரவாயில்லைங்க, செமையாக இருந்துச்சு. 30 சாப்பாடு கேட்டிருந்தோம், ஒரு 35 வேட்காட்டு வந்துருச்சு. பரவாயில்ல. நம்ம வீட்டில் வந்து ஆராதனாவை காட்டு. ஐ மாடல் சூப்பர். இப்படி தலை சீவிட்டா மட்டும் எப்படி இப்படி அப்படின்ட்டு வர ஆர்வம் தாங்க முடியறது இல்லைங்க ஆராதனாவுக்கு. நேத்து ஒரு லூஸ் மென்டல் என்னன்னு போட்டிருக்குது கமாண்டு, ஆராதனையா பைத்தியம் மாதிரி வெண்டுது அப்படின்னு போட்டிருக்கா. குழந்தை போய் இப்படி சொன்னாங்க, அவங்க தான் மெண்டலு பைத்தியம் மாதிரி. குழந்தைங்க வந்து எப்பவுமே ஏதாவது கொடுக்கலன்னா அடம் பிடிப்பாங்க, அழுகுவாங்க, வித்தியாசமா பண்ணுவாங்க. அது வந்து முக ரியாக்ஷன் மாறி நம்ம என்ன பெரியவங்கள மாதிரி பெரிய கேர்ள்ஸுகளே பாய்ஸுகளே அப்படித்தான் பண்றாங்க. அதுக்கு கூச்ச நாச்சமே இல்லாம அடுத்தவங்க குழந்தை போய் பைத்தியமா பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எப்படித்தான் மனசு வருதோ. நீ எப்பேற்பட்ட வைத்தியம் இப்பதான் தெரியுது. குழந்தைகளை போய் பைத்தியனால தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது. நம்ம 16, 20, 25 வருஷம் ஆகி இன்னும் வந்து புத்தியே பாதி என்ன உலக அனுபவமே தெரியாது இருக்கிறாங்க இன்னும் மக்கள். அடுத்தவங்க குழந்தை சொல்ற அளவுக்கு இவங்க மெச்சூரிட்டி வேறு எப்படி இருக்குது, நாலேஜே இல்லாதவங்களாட்ட இருக்குது. சரி விடு, அதை விடு. சரி, இனிமேல் தயவுசெய்து குழந்தைகளெல்லாம் திட்டவே திட்டாதீங்க. என்னைக்கு கூட திட்டுறீங்க. பெரியவர் மூத்தது வயசில் மூத்ததுன்னு கூட இல்லாமல் நான் ஒன்றுமே சொல்லலை. இது என்ன இப்படி சில்க்கு துணி மாதிரி உள்ளே கொடுத்துருக்குதே, இது எப்படி போட்டிருந்தா கொஞ்ச நேரம் போட்டிருந்தாவே நல்லா இருக்காது. ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியே விலை சொல்கிறாங்களே. வந்து திட்டல, அவங்க வந்து இப்போ இருக்கிற விலைவாசி அதிகமாயிடுச்சுல அதை சொல்கிறாங்க. அதுலலாம் அவங்க வந்து திட்டோன்னு சொல்லி திட்டல. இந்த அம்மா என்ன குறைவாவே விலை சொல்றாங்க. விலைவாசி ஏறிடுச்சுங்கிறக்காக அது போய் 830 ரூபாய்னு. ஏங்க தம்பி, அது 830 ரூபாய்னா கரெக்டுங்களா? அந்த கோட் சூட்டு ஆராதனாவுக்கு எடுத்தது அதில் ஒன்றுமே இல்லைங்களே. மெலிசா அப்படி ஒரு துணி. அதை வந்து நான் இது என்ன இப்படி விலை அதிகமாக இருக்குதுன்ட்டு ஒரு பேச்சு. அதுக்கு இந்தம்மா திட்டிகிட்டே தான் இருக்குது, அப்படி இப்படின்ட்டே இருக்கிறாங்க. சரி, நமக்கு வந்து எனக்கு வந்து அது வந்து எனக்கு வந்து அது வேலை சாஸ்தியை தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். வேறு ஏதாச்சும் அதில் எதுனாச்சும் இருக்குதா? பெரிய குற்றங்குறையே அடுத்தவங்களை வந்து இல்லை, அடுத்தவங்களை வந்து நான் என்றைக்குமே குறையே சொல்ல மாட்டேங்க நண்பர்கள். அவங்க எதுவாக இருந்தாலும் நான் திடீர்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி எனக்கு இது நாள் வரையில் பேசியே பழக்கம் இல்லை. இப்படி வந்து பேசி பழக வேண்டாம் குழந்தைகளை, அவ்வளவுதான் சொல்லுவேன். பேசாதீங்க, பிடிச்சா பாருங்க, எல்லாம் கம்முன்னு இருங்க. அறிவுரை சொல்லுங்க, அட்வைஸ் பண்ணுங்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல. தேவையில்லாத வார்த்தைகளை வந்து விட வேண்டாம், அடுத்தவங்களை காயப்படுத்த வேண்டாம். அது நாங்களா இருந்தாலும் குழந்தை பைத்தியம்னு சொன்னால் அந்த அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை கஷ்டமா இருக்குன்னு ஒரு துளியும் கூட யோசிக்கிறது இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் இங்கே பாருங்க வெஜிடபிள் பிரியாணி, கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறேன். வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. தயிர் இல்லாத காரணத்தினால கடையில தான் வந்து தயிர் வாங்கி இருக்கிறோம், வேற வழி இல்லாமல். ஆமாங்க, அது செஞ்சதுனால தயிர் ரெடி பண்ணி வைக்க முடியல. சரி, குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுத்துரு. தயிர் கேட்பாங்க குழந்தைகளுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க நண்பர்களே, சூடாக அந்த வெஜிடபிள் பிரியாணி அந்த கோயில் சாப்பாடு மாதிரி அன்னதானம் போடுற மாதிரியே இருக்குது. வாங்க சாப்பிடலாம், வாங்க. பாய், வணக்கம்.